இரு நண்பர்களும் கரடியும். மகேஷ் ரமேஷ் என்ற இரு நண்பர்கள் விடுமுறை நாளை ஒன்றே உல்லாசமாக கழிக்க எண்ணி தங்கள் கிராமத்தில் அருகாமையில் உள்ள காட்டுக்குள் நடந்து சென்றனர். பேச்சு சுவாரஸ்யத்திலும் இயற்கையான அழகிலும் லத்தியின் போனவர்களாக தங்கள் காட்டில் உட்பகுதிக்கு வந்துவிட்டதை கவனிக்கவில்லை. சற்று தூரத்தில் கரடி ஒன்று வரவே இருவரும் பதறி போயினர். ரமேஷ் மரம் ஏறி பழகியிருந்ததால் நண்பரை பற்றி சிந்தனை இல்லாத அருகில் இருந்த மரம் ஒன்றை மேல் வேகமாக ஏறிக்கொண்டார். மரம் ஏற தெரியாத மகேஷ் சற்றே யோசித்தான். கரடியில் இறந்து போனவர்களை சாப்பிடாது என்று யாரோ சொன்னது நினைக்கிற வரவே மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு பிணம் போல கீழே படுத்துக் கொண்டார். மகேஷ் அருகே வந்த கரடி அவனை மோப்பம் பிடித்து பார்த்துவிட்டு சென்று விட்டது. ரமேஷ் கீழே இறங்கி வந்து கரடி உன்னிடம் ஏதோ கூறியது போல் இருந்தது, என்ன கூறியது என்று மகேஷிடம் கேட்டார். மகேஷ், தயவு செய்து இது மாதிரி சுயநலம் கொண்ட நண்பர்களுடன் பழகாது என்று கரடி கூறியது என கூறினான். நீதி தேவையின் உபயோக நண்பன்.